வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த சேனலை நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுத்து உங்களுடைய சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணி இந்த சேனலுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு, அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உங்களுடைய ஈடுபாட்டை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். அன்பார்ந்த விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு 2024 குரு பயிற்சி பலனுக்கான பதிவு தான் இது. லக்னம் தான் நிலையானது. உங்களுடைய விருச்சிக லக்னமாக இருந்தால் நீங்கள் இந்த பதிவை பார்க்கலாம். விருச்சிக ராசியாக இருந்தால் நீங்கள் எந்த லக்னமோ அந்த லக்னத்தை தேர்ந்தெடுத்து அந்த லக்னத்திற்கான பதிவை பாருங்கள். 12 லக்னங்களுக்கும் குரு பயிற்சி பதிவுகள் போடப்பட்டுள்ளன. இப்போ நம்ம மே மாதம் 1ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் நம்மளுடைய விருச்சிக லக்னத்திற்கு 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு வருகிறார். இந்த 7ஆம் வீடு என்பது என்ன? நமக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்கன்னு எடுத்துக்கலாம், அல்லது கூட ஒத்துழைக்கிறவங்கன்னு எடுத்துக்கலாம். அன்றாட சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கு. சமூகம் சார்ந்த அத்தனை நபர்களுமே 7ஆம் இடம் தான். கணவன் மனைவி உறவும் 7ஆம் இடம், பிஸ்னஸில் வரக்கூடிய பார்ட்னரும் 7ஆம் இடம், நமக்கு வரக்கூடிய கஸ்டமரும் 7ஆம் இடம். அந்த பாவத்தில் குரு பகவான் வர்றாரு அப்படிங்கும்போது யோகத்தை செய்கிறார். புதிய நபர்கள் அல்லது நமக்கு அறிமுகமான நபர்கள், நம்ம கஸ்டமர், நம்ம சந்திக்கக்கூடிய சமூகம், இவர்கள் எல்லாருமே நமக்கு நன்மைகளை செய்கிறாங்க. நமக்கு ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சி தருவதற்கு காரணமாக இருக்கிறாங்க. நாம் வளர்ச்சி அடைவதற்கு அவங்க உறுதுணையாக இருக்கிறாங்க. அதனால் பண வரவு, பண ஆதாயம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகம். அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. அதே போல் ஒரு கம்யூனிகேஷன் லைனில் இருக்கீங்க, ஒரு படைப்பாளியாக இருக்கீங்க, கமிஷன் லைனில் இருக்கீங்க, செய்தி விளம்பரத்துறையில் இருக்கீங்க, இது மாதிரியான ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய அத்தனை தொழில் டேலண்ட்டுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுவார். நல்லா இருக்கும் இந்த டைம். அதே போக நமக்கு விருச்சிகத்துக்கு திருமணம், குழந்தை பிறப்பு, வீட்டில் சுபகாரியங்கள், இதுக்கெல்லாம் நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குரு. 7ஆம் இடம் என்பது திருமண ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலேயே குரு வந்துடுறார். அப்போ திருமண யோகத்தை இங்கே கொடுக்குறார். அதே போல் கணவன் மனைவி உறவு சார்ந்து ஒரு பலத்தையே அதிகப்படுத்துகிறார். 2வது குழந்தை பிறப்புக்கும் சாதகமாக இருக்கார். வேலையில் வளர்ச்சி உண்டு. நம்ம செய்கிற வேலைக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுக்கள், வெகுமதிகள் நன்றாக இருக்கும். பூர்வீகம், தந்தை வர்க்கம், ஆராய்ச்சி கல்வி, வெளிநாட்டு தொடர்புடைய கல்வி, இதுக்கெல்லாம் சிறப்பு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணலாம், அந்த கல்விகளை பயிலலாம். படிப்புக்கு நல்லா இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு, இதே விருச்சிக குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல அறிவு மேம்படும். அதே மாதிரி அந்த படிப்பும் புகழ் பெறும். இப்போ சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்களுக்கு, ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட் லைனில் இருக்கவங்களுக்கு, பேங்கிங் லைனில் இருக்கவங்களுக்கு, மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு, இது டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கவங்களுக்கு, லாஜிஸ்டிக்ஸில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். இந்த 7ஆம் இடத்துல போகக்கூடிய குரு சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ நமக்கு எல்லா விதத்திலையும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்குறார். நல்ல அறிமுகங்கள், நம்மை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் பகிர்ந்து கொள்ளுதல், ஒருவருக்கொருவர் உதவுதல், அதன் மூலம்
ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும். இதெல்லாம் நடக்க போகுது. அதனால மகிழ்ச்சிங்கிறது நமக்கு உத்தரவாதமா கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, திருமணத்தால் மகிழ்ச்சி, உறவுகளால் மகிழ்ச்சி, பேரண்ட்ஸு, தந்தை வர்க்கம், சொந்த பந்தங்கள், பூர்வீகத்தினால மகிழ்ச்சி, கூட பிறந்தவங்க, இளைய சகோதர சகோதரி, மூத்த சகோதர சகோதரி, நண்பர்கள், இவங்க எல்லாத்தினாலையும் மகிழ்ச்சி. அப்ப அந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்துல இந்த குருவானவர் இந்த மாதிரியான உறவு சார்ந்த நம்முடைய மகிழ்ச்சியை வந்து இரட்டிப்பாக்குகிறார். ஏன்னா லக்கணத்தையே குரு பார்க்கிறார். அப்ப குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னா என்ன புண்ணியம் அப்படிங்கிறது, மதிப்பு கெடாம, கௌரவம் கெடாம, அந்தஸ்து கெடாம, அடிப்படை தேவைகளுக்கு பஞ்சம் இல்லாம, உறவுகள் இடையில பிணக்கு இல்லாம, அதே போல ஆன்மீகம், இறை வழிபாடு, இது மாதிரியான ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களுக்கு, நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாகவும் இயங்கிட்டு. அப்ப இந்த அளவுக்கு அது வந்து ஒரு நார்மலா டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்து நம்மளை கொண்டு போகுது. இப்போ ஒரு மூலதனம் பண்ணலாம், அல்லது வெளிநாடுல போய் நம்ம பெர்மனண்டா இருக்கலாம், பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கலாம், அந்த மாதிரி கேள்விக்கு மட்டும் இப்போ இந்த 7ஆம் இடம் நன்மை செய்யாது. அதனால தேவையற்ற அதிரடியா அவசரமா மூலதனம் பண்ணி இப்போ ஒரு பிஸ்னஸ்ல இது பண்றதுங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதனால வெளிநாடு அப்படிங்கிறதுல ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லை, புதுசாக ட்ரை பண்றவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய திசாபுத்திகளை பொறுத்து தான் பார்க்கணும். அப்ப விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குருவானவர் நட்சத்திர ஆற்றல் ரீதியாக அவர் வந்து 4, 8, 12 அப்படின்ற கெட்ட பாவங்களை பொட்டன்ஷியலை வச்சிருக்கார். அப்பேற்பட்டவர் அந்த பாவத்துக்கு, கெட்ட பாவத்துக்கு வந்துடுறார். அதாவது கெட்ட பாவத்தை செய்யறவர் கெட்ட பாவத்திலே இருந்தா கெடுதல் அதிகமாகும். அந்த கெட்ட பாவத்துக்கு தடுக்கிற இடத்துல இருந்தால் கெடுதல் நடக்காது. அந்த மாதிரி கெடுதலை கேன்சல் பண்ற இடத்துல இருக்கிறதுனால இவர் வந்து யோக கிரகமாக மாறி நமக்கு நன்மைகளை தருகிறார். அந்த வகையில இந்த குரு பயிற்சி நமக்கு நன்மைகளை செய்யும். ஒரு கிரகம் ஒரு பயிற்சி ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அது வந்து அந்த இடத்தின் பலனை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம என்னென்ன கேள்விகள் நமக்கு இருக்கு, என்னென்ன விஷயத்துல நம்ம ஈடுபடுறோம், இந்த கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி அந்த குரு இருக்கக்கூடிய இடம் சாதகமா பாதகமானு பார்க்கக்கூடிய முறை தான் இந்த பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இன்னும் டெப்தா கால்குலேட் பண்ற முறை இருக்கு. உபநட்சத்திரங்களை கண்டுபிடித்து 12 பாவ அதிகாரிகளை தெரிந்து கொண்டு இந்த 12 பாவ அதிகாரிகள் தான் நமக்கு 12 பாவத்திற்கு விதி கொடுப்பனையை நிர்ணயிக்கிறார்கள். இப்ப பணம் நிலைமை, தொழில் நிலைமை அப்படின்னா அது ஒரு கொடுப்பினை, உறவுகள் நிலைமைன்னா அது ஒரு கொடுப்பினை, குழந்தை ஆரோக்கியம், ஆயுள் இது சம்பந்தப்பட்டது கொடுப்பினை. இப்படி 12 பாவ கொடுப்பினைகள் அதை நிர்ணயித்துட்டோம்னா நம்ம இந்த சிஸ்டத்துல அது திசாபுத்திகளின் வழியாக எப்ப நடந்து அந்த கொடுப்பினையை ஃபுல்ஃபில் பண்ணுது, இப்ப நமக்கு இருக்கிற கேள்விகளுக்கு அது எந்த பதிலை சொல்லுது, சாதகத்தை செய்தா பாதத்தை செய்தா, இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிற மெத்தேடு தான். அதனால ஒரு தடவை நம்ம இந்த ஜாதக ரீதியா நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு டேலி பண்ணி இந்த ஜோதிடத்தை புரிந்து வளர்த்தோம் என்றால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.